23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணியிருந்தோம். மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போக போறாரு. ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னா அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலா சூப்பரா இருக்கு, இதை பண்றான் நான் பண்றேன்டா அப்படின்ட்டாரு. ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்ப இதுவும் நல்லா தான் இருக்கும் போல. நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்ல, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு. போங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டுல ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அங்க அண்ணன் இறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. பெரிய செட்டப்பா இது பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாண்டி நீங்க ஒரி பண்ணாத, நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேல நான் என்ன கண்டென்ட் கொடுக்கறது? ஒண்ணுமே இல்லை, என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போக போகிறாரு. அதனால வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னா அவசரமாக அப்புறம் சிட் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடிச்சது பார்த்தாருன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். பரிமளா அண்ட் கோ. இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியை பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்கிட்டையும் என் பசங்கள்கிட்டையும் கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிப்பன் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளான் கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னா. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்கு. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானதான் பரிமளான் கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளான் கோலாம் பிளான் பண்ணான். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கலாம். உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேற லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே எழுதலாம் அப்படின்னா நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்றீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமா ஆகல, ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாரு. சரி கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேற இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்றீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சாரு. எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியா இருப்பாரு, ஆனா கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளவு சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு போன் வருது, செம்மையா கதை சொன்னாரு, செம்மையா இருக்கிறத நான் பண்ண போறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானோட 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு போன்ல. சரி ஓகே அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு நினைச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்றோம்.
எனக்கு ஜெயராம் சார் உங்க காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே அங்கே நெருக்கி பார்த்துருக்கேன். உங்க காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசிச்சாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அங்கேயும் ஒரு நம்பிக்கை வந்தது. ஓகே, இது வந்து கண்டிப்பா பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்பவே சொன்னாரு, சார் சூப்பரா இருக்கு சார், இது வந்து கன்ஃபார்மா ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல. அந்த கதையை போய் நான் சொல்ல போறேன். பக்கத்துல ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1ல இருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பத்தி எல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனும் பயம் கொடுத்துறாப்ல. நல்லா இருக்கா, அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலா சூப்பரா இருக்குல்ல, இதை பண்றா, நான் பண்றேன்டா அப்படின்ட்டாரு. எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது. அப்ப இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீ எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல. அப்புறம் அந்த கதையை ஓகே பண்றீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கும் நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்ல, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி, இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது. இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பாரு, இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்ப இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல, இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப அது நம்ம எல்லார் வீட்லயுமே வந்து 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்ல அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தா ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப குதூகலமா இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமன்ஜெரி மூடுல 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அந்த அனந்திகாவை வந்து அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டாக சொல்றேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமா. அதோட அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னால அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமா பிடிச்சிருந்தது. அது பண்ற நிறைய விஷயங்கள். நீ அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ். என்ன அது மாதிரி இது சார் ஆஃபீஸ்ல தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற இல்ல, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமா கேட்பேன். மணிசார் வேற ஒரு பொண்ணு தான். சரி, மணிசார் மாதிரி ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படிதான் இந்த படத்தை நாங்கள் வந்து கான்ஃபிடண்டா ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையா தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டா டைமிங்ல இருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியமா அம்மா அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்பட்டுருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். அவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரில. பெரிய செட்டப்பா இது பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாண்டி நீங்க ஒரி பண்ணாத, நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சூழல்ல பேசவே முடியாது. நீங்க வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இதுல நானும் ஒரு தயாரிப்பாளர்ன்றதுனால அவங்க அவ்வளவு இதுவா போயிட்டு வந்தாங்க. அதுல பெரிய சவால் என்னன்னா, ஆனா அந்த சீன் வந்து பயங்கர காமெடியா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்துல இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி அதை வந்து காமெடியா பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா. இல்ல நான் ஜெயராம் சார்ட்டெல்லாம் கேட்கிறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்ல அது பண்ணிடு, ஒன்று பண்ணும் பாருங்கன்னு ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல வரும், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டரா எங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஏன்னா எடிட்டிங், டப்பிங்,
மிக்சிங் எல்லாத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு போர் அடிக்காட்டினாலும் காமெடி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படியே இதுவாகிடுவோம், பிளாங்க் ஆகிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்துல வந்து ஜெயராம் சார் கரெக்டா 9 மணிக்கு வந்துடுவார், அம்மா வந்து கரெக்டா 9:30 வந்துருவாங்க. ஆனா நான் 7 மணிக்கு ஷாட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6:30 வர வச்சு 3 பேரையும் வச்சு அடி அடின்னு நடிக்கிறது. அந்த 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேன்னா அவர் எனக்கு மேல ஓடுவாரு. அடே புடிடா ஒருத்தன் கிடைச்சாண்டா ஒரு அடிமை, உங்க ஊரை நிறைய படம் பண்ணுவீங்க மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படிங்க. ஆனா 2 மணி நாள் போனா அங்க திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு இது. உண்மையில 2 பேரும் சனாவுக்கும் ஆனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளவு குயிக்கா பண்ணதுக்கு நீங்க 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவங்க காம்பினேஷனாவே சூப்பரா இருந்துச்சு. ஜெயராம் சார், ஊர்வசி, அந்த 2 பொண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க உண்மையாவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு. உண்மையாவே ஒரு அக்கா தங்கச்சிகள்கிட்ட பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும். உங்க அவ்வளவு லவ்வா இருப்பாங்க, ஸ்பாட்லயே அவ்வளவு இதுவா இருப்பாங்க. என்ன காஃபி டீனோ ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணுதான், எப்போ ஆர்டர் பண்ணாங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆதித்யா, தேங்க்யூ பிரதர். உண்மையிலேயே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்துல நடிக்க வச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்துலையும் அவர் மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினைச்சா கூட இறங்க விடாம பாத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன நல்ல தம்பி கிடைச்சிருக்காரு சார் மிஸ்கின் சார். அவர் சொல்லுவாரு, டே தம்பிடா பாத்துக்கலாம், சம்பளம் குறைச்சு பண்ணலாம்டா அப்படிம்பாரு. அப்புறம் நம்ம அங்க அவ்வளவு வாங்கியிருக்கோம்னே, இங்க இவ்வளவு தானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சமே இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி என்ன. அதே மாதிரி சந்திராயன், சஞ்சய், பூர்ணிமா, எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமால திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு கேட்டோம், உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூமா. அந்த டயத்துல வந்து அது பெரிய சப்போர்ட்டா எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார், ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளா ப்ரமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன், என் பின்னாலேயே வர்றாரு. நான் போற இடம் பூரா வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலயும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனா எனக்காக உங்க லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமா எங்க பார்த்தாலும் என் வீட்டுல கேட்கறேன், எங்க பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமா ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லயே ரொம்ப ஒரு அந்த படம் இருக்கும் நான் நம்புறேன், அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்துல ஒரு புது மியூசிக் டைரக்டர் திங் மியூசிக்ல இருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளவு ஒரு இன்னொரு அனிருத் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க நான் நம்புறேன். சவுண்ட் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப், இவங்க எல்லாருமே ஏன் இங்க வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுட்டோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்காப்புல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிட்டு இருக்காப்புல, அவன் ஆர்ஆர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த லீவு முடிய போகுதுங்கிறதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். அதனால வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள இந்த படத்தை சீக்கிரமா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா வேலை பார்த்ததுனால அவங்க வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்க வந்த சுபாஸ்கரன் சார் லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளவு பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விருந்தா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சுபாஸ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளவு நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், எங்கள் அண்ணன் ஜெகனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல், அன்பு, எல்லாருக்கும், ஆஷிக், என் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளவு ஸ்பீடாக எடுத்துருக்க முடியாது. நிறைய உங்களை திட்டிருக்கேன், நிறைய போட்டு போயாடப்படுத்திருக்கீங்க. எல்லாம் இந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே உள்ள கோவத்தை நீக்கும் நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
தேங்க்யூ நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.